ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளூ வந்து கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 70 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 35 நாட்கள் சரியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அந்த 35 நாட்களில் யாரெல்லாம் எந்த மாதிரி கேம் டைமென்ஷனை மாற்ற போகிறாங்க, இல்லை எப்படி கேம் மாறப்போகுது அப்படின்னே தெரியல. ஏன்னா இந்த சீசன் தான் டைட்டில் வின்னர் இது வரைக்கும் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல 70 நாளுக்கு அப்புறம் கூட. ஏன்னா அந்தளவுக்கு எவனாலும் சரி இவன் டைட்டிலாக இருக்குமோ, ஒருவேளை ரஞ்சித் வாங்கிடுவாரோ, ஒருவேளை விஷால் வாங்கிடுவாரோ, ஒருவேளை முத்து வாங்கிடுவாரோ, ஒருவேளை ஜாக்லின் வாங்குவாரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் நம்மளால் வந்து கணிக்க முடியல இவருக்கு தான். அதேமாதிரி ஓட் பேங்க் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இவனுக்கு தாண்டா வெயிட்டாக இருக்குது ஓட்டு அப்படின்ற மாதிரியும் இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அங்கங்கே பிச்சு தொங்குற மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் விஜய் டிவி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஆடியன்ஸுக்கு நாங்கள் இதுதாண்டா பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 4 பேரை காட்டிட்டான். இதில் டாப் 4 நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம், அப்படி ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி எடுத்தாலும் முத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வினர்லேருந்து ஓடி போயிட்டார். அப்போ முத்துவை வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு கொடுக்குறதுக்கு. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது க்ளீனாக தெரியுது. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்லின் பேச பொழுது நான் இது வரைக்கும் என்ன எஃபோர்ட் போட்டனோ அதை போடணும் சார். 5 வாரம் நான் எப்படி இயல்பாக விளையாண்டு போனால் அந்த மாதிரி விளையாட்டை பாட்டு போயிடுவேன் அப்படின்றான். அடுத்து அப்படியே காட்டினா கேமரா ஃபோக்கஸ் டு முத்து. ஸோ முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, முத்து எங்கே பாருங்கள், என்ன சார் நீங்கள் நாங்கள்லாம் ஆட வேண்டிய இடத்துல கரெக்டாக ஆடிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு சும்மா தவறுகளை திருத்தி கொண்டு அப்படியே போயிட்டே இருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி அவர். அடுத்தது விஷால், நான் இந்த வீட்டில் என்டர்டைனர் வந்து கிழிச்சிருக்கேன் சார் அப்படின்றான். எமோஷன்ஸும் காட்டியிருக்கேன்றான். நீ எமோஷன்ஸ் காட்டல, கட்டிப்பிடிட்டா காட்டியிருக்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி தின்னு சாப்பிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி என்டர்டைனர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவனால் நான் சிரித்தது என்றைக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி இந்த சீரியலில் பார்த்தேன்ல அப்போ சிரிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பிக் பாஸில் பார்த்து சிரிச்சினாவும் எனக்கு இல்லை. அவங்க யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், விஷால் பொறுத்த வரைக்கும். ஸோ இது தோணுது. அடுத்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம சவுண்டு வந்து இந்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரில. ஆனால் ஃபேன்ஸ் மட்டும் ஏதோ இருக்குது, 1.5 கோடி பேர் இருக்காங்க அப்படின்றாங்க. அது தெரியலங்க. மேபி பார்க்கலாம். ஏன்னா பிஆரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மக்கள் நினச்சா தான் எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. ஏன்னா சவுண்டை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாமே பிஆர் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ட்விட்டர்லாம் போய் செக் பண்ணி பார்த்தேன். சில பேர்லாம் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் தான் அந்த கணக்கு தொடங்கியிருக்காங்க. நிறைய வெளியே ட்விட்டரில் ட்வீட் போடுறவங்கலாம் காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. எவன் கண்டவன்லாம் ட்வீட் போடுறான். சரியா? பெரிய ஆளுன்னு சொல்லி நம்ம மரியாதை நினச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி அவங்கெல்லாம் கேவலப்பட்டு கிடக்காங்க பிஆரா. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு பக்கம் பிஆர் சௌந்தர்யா, ஒரு பக்கம் முத்துக்குமரனுக்கு ஒரு முரட்டு சொம்பு ஒரு ரிவ்யூவர், டாப்பான ரிவ்யூவர் அடிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த ஷோவுடைய தன்மை எப்படி போயிட்டுருக்கு. அப்போ மிச்சம் எல்லாரும் வந்து என்ன கோமாளி குச்சேஸ் திங்க வந்தானுங்க, எல்லாரும் தான் ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் டிவியே நீங்கள் என்னாலும் கம்பு சுற்றுங்க, நாங்கள் இந்த ஆர்டர் தான் கொடுக்க போகிறோன்ட்டாங்க. என்ன ஆர்டர் டாப் 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 அவங்க சொல்லலை. 5வது மேபி தீபக் வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் சும்மா விட மாட்டாங்க, டாப் 5ல் கொண்டு வந்து விடுவாங்க. ஏன்னா அவர் வந்து விஜய் டிவிக்கு ஆச்சுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, டிஆர்பிக்கு நிறைய விதத்தில் வழிவகுத்திருக்கார் அப்படின்னா அவரை வந்து சும்மாலாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ டாப் 5 தீபக், அந்த 5 மறைமுகமாக தீபக், அதில் நீங்கள் வந்து கேட்கவே முடியாது. டிக்கெட் ஃபினாலே கொடுத்துருவாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்கன்னு வைங்களேன். இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இருந்து இப்படி எடுத்திங்கன்னா ஜாக்லின் ஃபஸ்ட்டு, முத்து 2வது, 3வது விஷால், 4வது சவுண்டு. இப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் எடுங்க. எப்பயுமே ரிவர்ஸில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அர்ச்சனா லாஸ்ட் போடுவானுங்க. ஞாபகம் இருக்கா? போன சீசனில் அர்ச்சனா லாஸ்ட் அப்படி லாஸ்ட்டில் தான் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது சவுண்டு வந்து டைட்டில். அப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா விஷால் ரன்னர். போன வட்டம் வந்தாங்களே அர்ச்சனா டைட்டில், ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோமாளி மணி. அந்த மாதிரி வந்து இந்த வட்டம் இந்த கோமாளி விஷ்ணுன்ற அது பேர் என்ன, விஷால். சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. மாயாவாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷாக இருக்கட்டும், விஷ்ணு இருக்கட்டும், வரிசையாக வருவாங்க. அந்த மாதிரி வந்து முத்து ஜாக் எல்லாம் வந்து அடுத்தடுத்த ஆர்டரில் இருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம். ஆக்சுவலாக அடுத்த சீசன் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா பிஆருக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்டு 4 பேர் ட்விட்டரில் போடுறவன்ட்ட காசை கொடுத்துட்டு, யூடியூப் ரிவ்யூ பண்ணுறவன்ட்ட ஒரு 2 பேர்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஓஹோன்னு நானா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேம் ஆடணும். ஒன்றும் நீங்கள் கேமில் ஆட வேணாம், அப்பப்போ போய் முடிய விரிச்சு போடணும், ஒரு காமெடி பண்ணணும், ஒரு ஃபைட் பண்ணணும், எவனையாவது பிடிச்சி வச்சு அடிக்கணும். தேர்ஸ்டே ஆனால் கண்டென்ட் கொடுக்கணும். பொறுமையாக பார்த்துக்கோங்க, இது நல்லா கேட்டுக்கோங்க. தேர்ஸ்டே ஆனால் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்துட்டு தப்பு இருந்தால் அழுதுடணும், சரியாக இருந்தால் அப்படியே விட்டுடணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.